ஒரே பால் தான் இருக்குது. அந்த பாலில் கண்டிப்பாக 6 அடிச்சே ஆகணும். அடித்தா மட்டும்தான் உங்கள் உயிரே காப்பாற்ற முடியும்னா நீங்கள் யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு ஒரு 5 பிளேயர்ஸ் தெரிஞ்சிருக்கேன். அதை நீங்கள் பிளைண்ட் ரேங்க் பண்ண போகிறீங்க. ஓகே, ரெடி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிறிஸ் கெயில். கிறிஸ் கெயில் வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஆனால் வந்து அவர் வந்து ஓப்பனர் அப்படின்னு தான் நான் அவரை பார்க்குறேன். சூப்பர் ஓவரில் அவர் தான் வர்றாரு. உள்ள சூப்பர் ஓவர் கதெல்லாம் இங்கே யாரும் சொல்லலை. கடைசி பால் தான் சொல்லி ஒரு பால் ஒரு 6. அதான் ஒரு பால் ஒரு 6 கான்செப்டா? ஓகே சரி, அப்போ வந்து கிறிஸ் கெயிலுக்கு வந்து ஒரு 4வது இடம் கொடுக்குறேன். ஓ ஓகே, ஏன்னா வருவாங்கன்ற நம்பிக்கையில் இருக்கேன் நான். செகண்ட் ஆப்ஷன் கெரான் பொலார்ட். கெரான் பொலார்டுமே ஒரு ரொம்ப லெஜெண்டரியான ஒரு பிளேயர் தான். அவருமே மும்பை ஆல் டைம் 6 கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கிற ஒரு ஆள் தான். நான்லாம் வந்து ஒன் ஆஃப் த லைக் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்னு சொல்லலாம். 5வது கொடுக்குறேன். ஓகே, 5வது எல்லாத்தையும் சொல்லிட்டு 5வது. வேற வழி இல்லை. ஓகே, ஏபிடி. ஏபிடி வந்து என்ன சொல்றது, ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள்னு சொல்லலாம். நம்பர் 2 கொடுக்குறேன் ஏபிடிக்கு. ஓகே, அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் இஸ் ஆண்ட்ரே ரசல். ஆண்ட்ரே ரசல் வந்து 3வது கொடுக்குறேன். ஐ திங்க் ஸ்டில் இட்ஸ் வேலிடாக தான் இருக்கு. ஸோ ஆண்ட்ரே ரசல் 3வது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சேர்த்து வச்சிருக்கீங்க, அது யாருக்குன்னு எனக்கு தெரியல. பட் லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் எம்எஸ்டி தான் ஃபர்ஸ்ட். இல்ல ஆண்ட்ரே ரசல் நீ கொடுத்துருவ ஒன்னுக்கு, எம்எஸ்டி கொடுக்காம நீ ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சா கரெக்டா சேர்த்து வச்சுட்டேன் எம்எஸ்டி ஃபர்ஸ்ட் ரேங்க்குக்கு. ஓகே, அது எப்படி நீ எம்எஸ்டி கொடுக்கல கூட பரவாயில்ல. ஆனா எம்எஸ்டி வந்தா எம்எஸ்டி கீழே மட்டும் வர நாங்க ஒத்துக்க மாட்டோம். இந்த வாட்டியும் கப்பாடுவோம், இன்னும் 5 வருஷத்துக்கும் கப்பாடுவோம். தோனி தான் வந்து ஆடுவாப்புல. அது வரைக்கும் நாங்கள் ஐபிஎல் பார்த்துன்னே இருப்போம். ஓகே, மக்களே கமெண்ட் பண்ணுங்க எம்எஸ்டி ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படின்ட்டு. போலம் முதல்ல பார்த்து. See you in the another video. Bye bye.